பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. உலகத்தில் பார்த்தாங்கன்னா போர் பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே பார்த்தாங்கன்னா ஃபேமிலி பிரச்சனை, நண்பர்களுக்கு இடையில் பார்த்தாங்கன்னா ஈகோ பிரச்சனை. ஸோ எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத அடுத்த கேள்வி வருது. இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தாங்கன்னா அதுக்கு ட்ரம்ப் தான் காரணம். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆளை காரணம் சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கோம். நீங்களும் நானும் இதில் டிஃப்ரெண்ட் இல்லை, நானும் அதே போட்டில் தான் இருக்கேன். அப்போ இதுக்கு யார் தான் காரணம் இருக்காது? நம்ம வேர்ல்டு எப்படி போயிட்டுருக்குன்னா, நம்ம காரணமாக இருந்தாலும் நம்ம காரணம் இல்லைன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்துட்டுருக்கேன், எனக்கு ஏதோ நான் போய் ஒரு கல்லில் போய் தட்டிட்டேன், ஏதாவது ஒரு பண்ணிட்டேன். பட் நம்ம சொல்லக்கூடிய ரீசன் என்ன இருக்குன்னா, கல் என்ன தட்டிட்டுது அப்படின்னு. கல் ஒன்றை பார்த்தா தட்டுச்சு. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நத்திங் பட் நான் தான் காரணம். நீங்கள் எப்போ நான் தான் காரணம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை பார்க்கக்கூடிய விதமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்தவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, அதை விட்டு நீங்கள் வெளியே வர பார்ப்பீங்க. நண்பன் ஒரு சரியான போக்கில் போகலை, அதுக்கு நீங்கள் நான் தான் காரணம் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு 100 விதமான டிஃப்ரெண்ட் அப்ரோச் நீங்கள் எடுக்கலாம். ஒன்று, அவன்கிட்ட தனியாக இருந்து பேசலாம். இல்லைன்னா ஒரு காலில் ஜாயின் பண்ணி என்ன போயிட்டுருக்குன்னு அடுத்த நோக்கு என்னன்னா, அவன் என்ன கோத்ரூ பண்ணுறான் அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். இல்லைன்னா யூ கேன் அப்ரோச் டு சம்படி ஹூஸ் க்ளோஸ் டு தம், ஹூஸ் க்ளோஸ் டு ஹிம், அவனை வச்சு கூட பேசலாம். அப்படி 100 டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். ப்ரொவைடட் யூ டேக் கேர் அஸ் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். உலகத்தில் எது நடந்தாலும் சரி, யூ டேக் இட் அஸ் லைக் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். இந்த போருக்கு யார் காரணம்? ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். வென் யூ டேக் நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு எடுக்கும்போது, அட்லீஸ்ட் என்னால் போரை நிறுத்த முடியாது, ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஆர் ஒரு நெகட்டிவ் மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாம் கூட என்னால் அவாய்ட் பண்ண முடியுமா, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இதில் நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் லைக் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? I am responsible. Take care. Bye.